எந்த நேரத்துல காலடி எடுத்து வச்சானோ பொம்பளை புள்ள ஓடி போச்சு. அதை பிடிச்சி நக்கு. பூவம் பழம் காய்ச்சிருச்சு, பூவும் பழம் காய்ச்சிருச்சு. ஏலே மயிர் மைனை ஒழுங்கா பாடுறா. நல்லா தானே பாரு. பூவம் பழம் காய்ச்சிருச்சு, நேந்திரம் பழம் தொங்கிருச்சு, நேந்திரம் பழம் தொங்கிருச்சு. உங்க ஐயா விட்டு மாம்பழம் எங்க போச்சு, உங்க ஐயா விட்டு மாம்பழம் எங்க போச்சு. கரெக்டா பாட்டுனே. அடி லாலாங்கிற லூனா உன்னை நம்புவதெல்லாம் வீணா, லாலாங்கிற லூனா உன்னை நம்புவதெல்லாம் வீணா, லாலாங்கிற லூனா இவளை நம்புவதெல்லாம் வீணா, லாலாங்கிற லூனா உன்னை நம்புவேனா வீணா. அவர் மூஞ்சியை பார்த்தா எனக்கு வைக்க. இது என்னன்னு யாரை பார்த்தாலும் பாவடைய தூக்கி மூஞ்சிச்சு, கையை தூக்கி மூஞ்சி, பாவடைய தூக்கி முடிக்கிறேனா? அப்ப கீழே போல வந்துருச்சு. மசூர்ல ஓமத்துறோம். என்னனே ஓமூத்திரமா? நல்ல மோந்து பாரு, ஓமத்திர வாடை அடிக்குது. ஓ ஒட்டு மசூர்ல ஓமத்துறோம். ஒரிஜினல் இல்லையா? ஒட்டு மசுன்னு சொல்லாதயா. உன் பசுமாட்டுக்கு கோமியம், கோமியம். புத்தி கரங்கு தட்டி பொழுது கொஞ்சம் மயங்கு தட்டி, பொழுது கொஞ்சம் மிச்சப்பட்ட மச்சானுக்கு எச்சு தண்ணி ஒத்தி விடு ஞான பசி. வசனம் தெரியல, வேற என்ன பண்றது? அதுக்கு ஏன்னு பாடினா மெதுவா தந்தி எடுச்சான் ஏ மச்சான் எப்படி போய் சொல்ல முடிச்சான் வாடே வா மெதுவா தந்தி எடுச்சான் அங்க கிளம்பி ஏய் விழுந்து நாடகத்தை நிப்பாட்டி போறாத. நான் ஆடனா காசு வரும், நீ ஆடனா உடம்பு வலிதான் வரும். ஐயா நாடகத்தை கெடுக்க போறான்னு சட்டாள பையன். என்ன ஆட்ட ஆடுற தஞ்சாவூர் மண்ணி எடுத்து குளத்துக்குள்ள தண்ணி கிடக்கும். இருக்க கடுப்புல பெரிய தாலி சைக்கிள் சாக்ஸே மைக்கேல் சாக்ஸே பார்த்து உட்காருங்க. ஜெயப்பிரியா சொல்லுங்க. ராதாகிருஷ்ணா பேரு சொல்றதுக்கு வந்துட்டியா பேப்பைய மகளே? அப்படித்தான் சொல்லுவேன். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நான் உன் பண்ண கடிச்சு தின்றுவேன். நீ பண்ண கடிக்கிறதுக்கே கையில புளியங்க பறிச்சிட்டு இருக்குமா? ஏன் நேந்திரம் பழத்தா இது ஒண்ணும் எனக்கு கோவம் வந்து அப்புறம் புடிச்சுனா அழுத்து புடுவே. ஓடி குஞ்சுதா கோழி போயா. இது ஓடி உங்க அப்பத்தா பிராயல கோழி இல்ல, அது நாட்டுக்கோழி. ஓடி உங்க ஐயா நீக்குறோம். நீக்குறோவா? ஆளுங்க நீ மண்டைக்கு போயா. டொமேட்டோ ஓடி உன் கிழிஞ்ச பாவாடை போயா. என் டொமேட்டோ ஓடி உன் கிழிஞ்சு உன சட்டி போயா. அது உன் மூக்குல சளி. மூக்குல சளியா? ஏ மயிரே போட்டேன். என்ன 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 பெருத்த அவமானம்னே. தூக்கு போடு தொங்குறா வெண்ணமேனே மொத்த அஸ்டாடா. நான் சொன்னா நான் ஏய் என்ன என்ன சொல்ல? நீ வச்ச ஆளா நானே? ஏய். ஏய் போட்டேன். அன்னைக்கு உன்னை இட்டுன்னு போன இல்ல அதுக்கு போனல மொத்த நாஸ்டா துண்ணியா என்ன தின்னா? நான் துண்ற அளவுக்கு என்ன வச்சிருக்கா? இவ மெட்ராஸ்ல வட்டிக்குறவன் போலடா அவன். தேவையில்லாம பேசுறத பாத்துக்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் தெரியும்? என்ன பண்ணி போடுவ? ஏய் நீ என்ன பண்ணுவ? எல்லாம் பண்ணுவேன். நானே எல்லாம் பண்ணுவேன். அங்க பண்ணிக்காமி. ஏய் நீ பண்ணு. இன்னைக்கு வார லீவு. நான் வந்து இது இந்த உலகத்திலேயே வீரத்தை என்னைக்கும் நிப்பாட்டக்கூடிய ஆம்பளை. ஏன் பொம்பளை நிப்பாட்ட மாட்டாங்களா? கோலம் போற ஒம்பளைக்கு இவ்வளவு ரப்பு இருந்துச்சுன்னா கோட்டுற மூடிய சுத்தினால அடிக்கிற ஆம்பளைக்கு இவ்வளவு ரப்பு இருக்கும். முடியும். ஏய் நீ ஒரு நாளைக்கு கோலம் போட்டு பார்க்க வேண்டியதானே? எதுக்கு மூடியவே மோந்து பார்த்துட்டு இருக்கீங்க? குழம்ப மோந்து பார்த்துட்டு ருசி பார்க்குற பொம்பளைக்கு இவ்வளவு ரப்பு இருந்துச்சுன்னா வாட வரும்போது கம்பு கூட்ட மோந்து. தலைவா சூப்பர் தலைவா. ஏன் வேற எதையும் மோந்து பார்க்க முடியாதா? வா பேசி பார்ப்போம். என்ன பேச போற நீ? அப்புறம் கண்ணை விட்டு நோண்டி இப்படி விளக்க மாத்தா பிடிக்கிற ஒம்பளைக்கு இவ்வளவு ஆணவம் இருந்துச்சுன்னா மம்பட்டி கணைய பிடிக்கிற ஆம்பளைக்கு இவ்வளவு. மண்டையில இப்படி நீ முடி வச்சிருக்க. உனக்கே இம்புட் ரப்பு இருந்தா எனக்கு இம்புட் ரப்பு இருக்கும். உன் முடி சொந்த முடி சத்தியம் ஏய் சுருட்டையா சொந்த முடி? ஒட்டு முடி 650 ரூபா பில்லு ஒட்டி இருக்குவாரு. எதுல ஒட்டி இருக்கு? இதுல அதுல 750 ரூபாய் இதுல ஒட்டி இருக்கு. ஜெயப்பிரியா நீ அழகான பிள்ளைனால நான் விடுறேன். நான் யாரையும் அழகான மேடையில தாழ்த்தி பேசி பேர் வாங்குற பப்புன்னு நான் கிடையாது. என்னைய விட பொம்பளை பிள்ளைய நாடக உலகத்துல நீங்க தான்மா பெரிய ஆளு. உண்மைதான். தன்னுடைய குடும்பத்துக்காக நாடக உடையை எடுத்துக்கொண்டு இரவு பகல் வாராம கண்முழிச்சு குடும்பத்தை காப்பாத்துறவர் ஒன்னே மாதிரி தமிழச்சிய எம்கேஆர் தலைவனாங்கிறேன். அப்படி பேசு. அப்படி பேசு. ஏண்டி லூசு? யாரையா லூசுங்கற? உன்னைய பெருமையா பேசுறேன். நீ ரொம்ப அகராதியா பேசாத. நீங்க நாடகத்தை புடிச்சு போய் தூங்குவியா? நாங்க அப்படியா? போய் சமைக்கணும், புள்ளைய பார்க்கணும், புருஷனை பார்க்கணும், எம்பட்டு வேலை எங்களுக்கு வீட்ல கிடக்கு. நீ சத்தியம் பண்ணடி அடியாய். அத என்ன கூட்டினா? மயிர புடுங்கனியா. போய் படுத்துருவா புருஷன் போய் பார்சல் வாங்கிட்டு வருவேன்.
இவங்க போனவனையே போய் சமைக்கிறாங்களா அம்மியை போட்டு உனக்கு என்ன தெரியும் நாங்க அம்மியில ஓட்டு ரப்பு அடிச்சு ஆட்டோல குச்சுப்புட்டா ஆட்டி நீ இட்லி சுட்டுட்டாலும் குசுகுன மாதிரியா இருக்கும். அப்படி சொல்லாதீங்க நான் நல்லா சமைப்பேங்க. சொல்லுங்க என்னை பத்தி பெருமை. வெப்ப மரம் முத்து இருக்கு. என்னது? பாடுதாண்டா. பாட்டா? ஐயோ வாசினே. நீங்க வேற தூக்க வரிச்சில மாத்திரை போட்டு எழுப்புற மாதிரியா இருக்கு. மாத்திரைல 2 பேருக்கு டானிக் சாப்பிட்டோம். வெப்ப மரம் முத்து இருக்கு. வெப்ப மரம் முத்து இருக்கு. உங்க அப்பத்தாவுக்கு எங்க சொத்து இருக்கு? உங்க அப்பத்தாவுக்கு சுடுகாட்டுல இருக்கு. ஆளுக்கு ஒரு பக்கம் வாங்க போய் நோண்டுவோம். படிவுள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பூ. படிவுள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பூ. படிவுள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பூ. பைத்தியக்காரு போறா பேரா பேரா கொஞ்சம் தடியடி. அதத்தான் சமக்க முடிய கீரை முண்டை அதை எதுக்கு தூக்கிட்டு வர்ற? உன்னாலதான் தூக்க முடியல. ஏழை இது ஏன்டா நல்லா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை அப்படி கிழிச்சு விட்டுருக்க. ஆமா அதை தைக்கிறதுக்கு காசு கொடுக்குறாரு அவர் வரிய. ஆமா எப்படி இந்த துணியை சேர்த்து தைக்க முடியும்? ஏல இந்த மாசத்துல எங்க நந்தரா தூக்கிட்டு வந்த? ஏங்க ஒரு வாரமா எப்படி விக்க காணோம் தேடிக்கிட்டு இருக்கேன். அது இதுதானே? அவன் 10 ரூபா அத்தை கூலி சம்பளத்துக்கு வந்திருக்கேன். இங்க வாங்க ப்ரோ. ஏய் கிர்ரா கிரானா போடுறது அந்த மயிறு என்ன கிர்ரா கிர்ரா போடுற? இப்படித்தான் பாண்டி கோயில்ல கடா தண்ணி தெளிக்கும் போது கிரியா கிரியான்ற தூக்கி போட்டு வெட்டி போடுவாங்க. இங்கிட்டு வா நன்றி சொல்லு அந்த அண்ணனுக்கு. நன்றி. அன்பளிப்பு கொடுத்து என்னை கௌரவப்படுத்திய அன்பு விவசாய மகனே. அன்பளிப்பு வழங்கி கௌரவத்து மொட்டனாக்க அவனுக்கு தாத்தா தாத்தா ஐயோ நன்றி சொல்லு. அன்பளிப்பு வழங்கி அண்ணார் அவர்களுக்கு நன்றி நிறைய வணக்கம். நான் கொண்டு வச்சுதான் குண்டு ஊசியை நெளிஞ்சு வச்சு மாமா. ஆனா அதுக்கு வலிக்கவே இல்லை மாமா. எலும்புல உள்ள இரும்பு இருக்குடா. சுரக்காய் பட்டி கிராம நாட்டாமை ஐயா இருடா நாட்டாமடா. அவர் தாண்டா நமக்கு படி அளக்கிற கடவுள். என் பண பொட்டி நாட்டாமையா ஒரு துண்டா கொடு. நான் வாங்கிட்டேயா என்னையா ஓங்குறிய? அவன் இவன் பாசத்து துண்டு இல்லாம முண்டை மாத்திரியா போறேன் குடுக்க விடுறா. பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை அண்ணன் காரியப்பட்டி அருகாமல்ல மருதங்குடி மண்ணின் மைந்தனையே மருதமணி அவர்களுக்கு சுரக்காப்பட்டி கிராமத்தார் சார்பாக சுற்றுவட்டிலிருந்து வருகை தந்த அன்பு தமிழ் உறவுகள் அன்போடு ஊர் நாட்டாமை ஐயா பொருட்கரங்களால் போர்த்தி விட்ட இந்த பொன்னாடைக்காக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எப்படி சொல்றேன் நீ அதே மாதிரி சொல்லு. துண்டு மருதங்குடி மருதமணி என்ன சொல்ல வர்ற நீ? என் மச்சான் சொல்றதுக்கே கேவலமா இருக்கு. மருதங்குடி மருதமணிக்கு உனக்கு மொட்டனாக்கா 50 ரூபாய வாங்கிக்க தம்பி. அம்பளி பழத்தை பெருமைப்படுத்தி மீசக்காரன் நம்பா உனக்கு ரோஜா அதிகம்டா. மீசக்கார நண்பா உனக்கு ரோஜா அதிகம்டா. என்னடா அது கட்லா மீன் மாதிரி குதிக்குது. அத்தி காலை பாடுற அம்மா. பொன்னடி போத்து கௌரவப்படுத்திய அன்பு மச்சான் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏங்க நாட்டாமையாவுக்கு நன்றி சொல்லு. உங்களுக்கு மச்சானா எனக்கு அண்ணே. பொன்னடி போட்டு அனிதா அண்ணே 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 பேர் என்ன? அவர் பேர் அண்ணன் பேர் சுப்பிரமணி. சுப்பிரமணி அண்ணே அவருக்கு. ஐயோ நீயா ஒரு பேரை சொல்லாத. நன்றி நன்றி வணக்கம். மச்சான் பேர் கருப்பனே. கருப்பனே கருப்பனே கருப்பா இருக்கனால கருப்பனே. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை வர்த்தி கௌரவப்படுத்திய பூசணக்காய் பட்டி ஐயோ சொரக்காய் பட்டிய பூசணிக்காய் பட்டின்னு சரி புடலங்காய் பட்டின்னு கூட சொல்லு. பட்டின்னு கூட சொல்லிக்கிறோம். சொரக்காய் பட்டிடா. சொரக்காய் பட்டின்னு தான் சொன்னேன். உனக்கு எப்படி எடுத்து பூசணிக்காய் பட்டி நாங்கள் எடுத்து
கிருதயா கிருதயா கிருதயா. துறக்காப்பட்டி கிராமத்தர்களுக்கும் விழா காண்பியர்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திய அன்பு தம்பிகள் MK அன்பாலயம் நிறுவனர் ராதாகிருஷ்ணர் அவர்கள், காடமங்கலம் முருகன் தம்பி அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த மிஸ்டர் எலிசத்து போச்சு. நன்றி செலுத்தா நீ. எங்கள் மூவருக்கும் பொன்னாடி அணித்து கௌரவப்படுத்திய அன்புகளுக்கு நன்றி நடிக்கின்ற வணக்கம். அண்ணே காசு தரா அண்ணே அந்த ப்ரோ. ஐயோ இது மூஞ்சிய பார்த்தா அது எங்க அண்ணன் தான் கொடு. அண்ணே வாங்கிட்டு வரோம். கோட்டையூர் செய்ய பாரத் மெடிக்கல் சிலிண்டர் 5001. அண்ணே 4500 அவன்கிட்ட வாங்கினேன். சொல்லிவிட்டேன் ஜாமி கண்ணை கொடுத்து போறோம்டா. கோட்டையூர் மெடிக்கல் தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 500 எனக்கு 200 அன்பளிப்புகள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் என்ன பேர்? சுரக்காய்பட்டி கொட்டகை ராமரண்ணன் சார்பாக எனக்கு 501 நன்றி அண்ணே. ராமரண்ணே உன் கொட்டகை கம்புல கரையா மொக்கவே கூடாது. பேர் சொல்ல வேண்டாம். வேற எதுல முக்கியம்? பேர் சொல்ல வேண்டாம். 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் நன்றி என்று. தண்ணி கோட்டம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. ஏ சந்தன குடத்து மானே ஏ சந்திச்ச அழகத்தேனே மலராத மல்லிய போவே 2 கிலோ மயிரம் கொடுக்கு. தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. ஓயே இதுக்கு தானே போன மேடையில மூக்காந்தடையில கம்பிய வச்சு அடிச்சேன். என்கிட்ட போட்டி போடாத, அப்புறம் காலை இழுத்துக்கும் பாத்துக்க. மலராத மல்லிய பூவே கொஞ்சம் மலை இறங்கு. தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. கட்டுனேன் கோட்டை ஒண்ணு அத கட்டிக்க கைக்கு காவல் இல்ல. கட்டுன கொட்ட ஒண்ணு அட கட்டிக்காக இங்க காவல் இல்ல. சக்கமா சக்கமா நீ சொல்லம்மா. சக்கமா நீ சொல்லம்மா. அந்த பாட்டுக்கு இப்படியாடா என்ன மாதிரி தூத்துறாரியா அந்த ஆளு? ஏன்டா அந்த பாட்டுக்கு இப்படியாடா ஆடுவாங்க. வாடா ப்ளீஸ். மண்ண மாதிரி தூத்துறாரு பாரு. உனக்காக முட்டு ரசிகர் இருக்காங்க ஏமாத்த கூடாது. பாத்தியா போய் படுக்க வேண்டியதானே. இந்த பணியில யாரு எவ்வளவு உட்கார சொன்னது? ஏய் வாயில நல்ல வார்த்தையே வராதாமேன்னு உனக்கு என்ன தாடு கம்பட்டு காசு. நான் காசுதான். காசு கொடுத்துட்டு அவங்களோட போய் படுத்து நல்லா நிம்மதியா தூங்க வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு நம்ம நடிக்கிறோம்? நாளைக்கு பாத்துக்கிறவன் நான் யூடியூப்ல பாத்துக்கிற வேண்டியதானே. இது நல்லா இருக்கே, இவங்க வர்றாங்க நமக்கு பொழப்பு ஓடாதியா? கண்ணு முழிக்கல உடம்புக்கு நல்லதுதானே. எனக்கு கோவம் வச்சு மிஸ்டர் மருதமணி கண்ணு பிடிச்சு நோண்டி விடுவேன். மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு? சொத்துறானே மீனாட்சி மீனாட்சி ஒருவேளை பிரேக் டான்ஸ்ல இருந்தாரோ? ஓவியம் பக்கத்துல போனா எலிசத்த வாட வருது நாசமா அந்த போ. வாட இங்க இருந்தா வருதா? வண்டியூர் கம்மாய்க்குள்ளே இத்தனை ஊருக்கு கூட சுத்தி சுத்தி இருக்கு. இங்க இருந்து எங்க வண்டியூருக்கு போறான் பாரு. ஏன் துறக்காவட்டி கம்மாய்க்குள்ள வண்டியாக. யோ யோ கம்மான்னு பாடாத, அங்க ஓடுதுல அதுக்கு பேர் என்ன? அந்த பாட்டுல அப்படித்தான் எழுதியிருப்பாங்க. நீங்க சொல்றத நான் கேட்கிறேன் மிஸ்டர் ஓஏபி முண்டை. சொரக்கா வட்டி கம்மாய்க்குள்ளே சோறு கொண்டு போற உள்ள. சொரக்காபட்டி கம்மாக்குள்ளே சோறு கொண்டு போற உள்ளே. சொரக்காபட்டி கம்மாக்குள்ளே அச்சச்சோ எனக்கு வெக்க வெக்க வருது. எதுக்கு வைக்க வருது? சக்சஸ் பண்ணிட்டார்ல? என்ன பண்ணாரு? முதல் ரவுண்ட்லயே சக்சஸ் பண்ணிட்டாரு. கரைச்சு போட்டாரா? ஏய் சக்சஸ் பண்ணிட்டாரு. என்ன சக்சஸ் பண்ணாரு? ஆமா வேகமா
நீ என்னையா சொல்ற? அவர் அங்க இருந்து ஆடி வந்து இங்க தான நின்னாரு. ஐயோ என் காசு கீழ விழுந்துருச்சு. ஏன் அது டூப்ளிகேட்? ஏன் நான் அப்படி பேசுற? பாரியா முத நீ. நான் பாட முடியாது. பாரியா? பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா? அத்தாடி தெரியாம நான் கேட்டுட்டேனே. நீ பாடும்போது எனக்கு செந்தட்டி அரைச்சு அப்புன மாதிரி தான் இருக்கு. மச்சான் மீசே பிச்சருவா மச்சினியா கேடுவா மச்சான் கண்ணு பத்திரமா சுக்கி போனே அம்பரமா சீகுளி அடையவே பிரபந்த செஞ்சு வச்சானே அடையவே என்ன தர ஐ தானே நீ என்ன தர தானே நீ என்ன தர நாடகத்தை கருத்தே விட்டானே பீரிங் பண்ணிட்டேன். நீ உள்ளவா மினரல் வாட்டரை ஊத்தி உன்னை எரிக்கல. மினரல் வாட்டர் வேணா பெட்ரோலை ஊத்தி ஜும்பா ஜும்பா ஜும்பாவே ஜும்பா ஜும்பா துபா 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 துபாரே நம்ம கடை வீதியா கோய் கோய் காமவே நடந்து வந்தா ஐயோ எல்லா தொண்டையும் ஏன் பார்த்தாலும் அழுகுறீங்க? மலை நட்டுவாக்களி ஏய் அது கூட அழகா இருக்கும். ஏன் அழுகுறீங்க? அது கூட அழகா இருக்கும் பேசாம இரு. அது அழகா இருக்குமா? உங்க மீசைய பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? 23ஆம் புலிகேசில வடிவேல் சார் வச்சிருப்பார்ல அது மாதிரி. நட்டு வாக்காளி நம்ம கடை வீதி கலகலக்கும் ஏன் காமக இவன் நடந்து வந்தா நம்ம பஸ் ஸ்டாண்டு நம்ம பளபளக்கும் இத பச்சை உன் ஆட்டம் எதுல போய் முடிய போதோ? ஐயோ நான் சாச்சி காசு வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன் மிஸ்டர் லவுக்கு புலோ. ஐயா அதை ஏதாவது முட்டு கொடுங்கடா செங்க கங்கல. சாக்கடையில விழுது அண்ணே விழுந்துடாதே அண்ணே நாடகம் கட்டு போவோம்ப்பா. ஐயா காலையில் நான் போய் சீட்டு காசு நாடகத்தை எடுத்து போகிறோம். சாமி கொஞ்சம் தண்ணி உட்காரு சாமி சும்மா. ஐயோ ஜலத்தர இங்கிட்டு வாங்க சாமி. அண்ணே சொல்றேன்னு கோச்சு செல்லத்தோர வள்ளிதர்ம நாடகம் உனக்காக அரிச்சந்த நாடகமா மாத்திராதப்பா. அப்புறம் எல்லாரும் நடிக்க முடியாது. எங்களால அழுக தெம்புலடா அப்பா ஐயா. மகனே பாம்பு. நீ பேசாம இரு, பெரிய கண்டங்கருவ. சித்தி என்னது? சித்தி. டிக்கு டிக்குன்னு நிக்கிறா பங்கு மங்குன்னு குத்துரா டிக்கு டிக்குனே நிக்கிறா பட்டு பட்டுனே உத்துரா ஆடியா இருந்தா ஒரே தலைவா தலால எச்சர்த தலைவா இதுக்கு போய் என்னடா ஆடி ஆவணி ஆடி மாசம் தான் காத்தடிக்குமா? அதான் தூக்கிட்டு போருமா? முகரே அப்புறம் என்ன சொல்றியா? ஆடி மாசம் வந்து பிரிச்சு வச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணது அது ஆடி மாசம் மாதிரிதான் இருக்கு. என்ன மெதுவா தந்தி அடிச்சானி ஓ மச்சானி எதையோ சொல்ல தொடுச்சானி கை வச்சானி கில்லாடியே கொஞ்சம் நில்லு தாங்காது அம்மா கண்ணசாமி நான் தேடும் சுக்கம் இங்க காமி తెలుమేలలవలోలేలు మమతాలు తెలుమేగాలమ సూడాడు మేమెత్తాను. மாமா உங்களுக்கு ஹிந்தி எல்லாம் தெரியுமா? எனக்கு 2 வார்த்தை சொல்லி கொடுங்க மாமா ப்ளீஸ். இப்போ ஒரு ஹிந்தி பாட்டு வந்து கிட்டாச்சு தெரியுமா? என்ன பாட்டு? சீச்சி சீரனுண்ணி சீரனுண்ணி சீரனுண்ணி. சீச்சி சீச்சி. ஏய் நான் நல்லா பாடுவேனே. எங்கனே பாடுனே சீச்சி சீச்சி. ஐயா மேடம் அந்த பாட்டு நான் அப்படியே பாடுவேனே. என்ன ஓகே. நல்லா பாடுவியானே அப்படியே பாடுனே சி சீ சீ சீச்சி. யாருக்கு? அண்ணே அண்ணே நம்ம சொல்லிட்டு மாட்டி ஓடுக்கிட்டு என்னடா மொட்டனாக்கு போல கர்ம கத்துன கலகு. அந்த பாட்டை நானும் 25 நாளா மனப்பாடம் பண்ணிட்டு சீரணிக்கு மேல பண்ண என்ன பால் பண்ணலாம் பண்ண முடியாடா. மேல பாட்டு பாடுங்க.
சின்ன பிள்ளைலாம் உட்காந்து நாடகம் பாக்குது எல்லாம் பயந்துற போகுது. உனக்கு அது பிடிக்காதா? வேற பாட பாடு. ஓ மொகரே பாடு மொகரே. வேற பாடு பாடு. வேற பாட்டா? தாத்தா தாத்தா கொஞ்சம் போடி குடி. இந்த பாட்டை தான் இப்படி பாடு. பேரா பேரா தாத்தா தாத்தா பொடி கொடி பேரா பேரா கொஞ்சம் கொடியடி. ஐயோ அண்ணனுக்கு வெறி கொண்டு போச்சுனே. வெறி கொண்டு வரல முண்டை கண்ணு தெரியல. நான்டா ஏன் கூட வந்த? எப்படி என்கிட்ட ஏன் வேலை முடிஞ்சுச்சு அவ்வளவு. வேலை முடிஞ்சா ஆட மொகர தன்னானி. ஜெயா நம்மளே செய்து கொண்டு தம்பி வலது தொடைய ஒடிச்சு பிரேரேஸ் போட்டு தின்ட்டே வருவேன். ஐயய்ய நல்ல நல்ல கறியெல்லாம் இருக்கு, இதை போய் திங்கிறேன். இதுதான் கருங்கறி. இந்த கறியை திங்கிறதுக்கு பேசாம இதை தின்னுப்படலாம். ஏன்னா உள்ள இருக்க நடிகர்களையும் வெளியே அனுப்பி பேர் வாங்கணும். நகைச்சுவை என்பது ஒரு பின் இந்தா ஆஹா சான்சினா கிடையாது. இவன் சர்ப்பத்துக்கு மேல வேலை பார்த்தவன். இருங்க ப்ரோ ஜெயப்பிரியா. ஏங்க அத பாக்கையில சுடுகாட்டுல பாதியோட வெந்து வேகாம இருக்கும்ல போனோம், அது மாதிரியே இருக்குங்க. சுடுகாட்டுக்கு ஏன் போற? இவன் தான் தமிழ்ல விழுந்த ஈ, பால்ல விழுந்த செத்து போகும்ல அதே அவன். அதான் அது. இல்லடா ஜெயப்பிரியா 15 வருஷமா உன்னை நான் பின்னாடியே வரேன். ஏன் பின்னாடியே ஆமா அவனுக்கு ஒத்தையில ஒண்ணு பயமா இருக்கா பின்னாடியே வந்தியா? அப்ப என் கூட பாத்துட்டு போயில யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குமே, அது நீங்க தானா? எதுக்கு என் பின்னாடி வந்த? உண்மையை சொல்லு, எதுக்கு என் பின்னாடி வந்த? ரொம்ப பேசாத மூக்கந்தல்ல அரைஞ்சு விடுவீங்க. வா அவன் கூட சேராதா ஜெயா. அவன் போறான் டொப்புரி. மிஸ்டர் சடமுண்ட ஜெயா. ஜெயா உன் இடது கையை பிடிக்கும் போது எனக்கு அப்படியே குளுக்கோஸ் ஏறுது. சி இரிட்டேட் பண்றாரு, இருட்டுக்குள்ள பண்றாரு. நிறுத்தா ஜெயா. ஓ முதுகு அளவுக்கு என் இடம் கிடையாது. ஆமா ஆமா முதுகு அளவுக்கு நீ ஜாக்கெட் தைக்க முடியாது. என்னை ஒர்க் பண்ண விடுங்க மிஸ்டர் குஞ்சுதா கோழி. ஒர்க் பண்ணுங்க பண்ணுங்க. இப்பதான் மாமனுக்கு மூடு வந்திருக்கு, கெடுத்துப்படாது. எவனுக்குள்ள வந்து கடல் மண்ணை அள்ளி வீடு கட்ட சொன்னாலும் உனக்கு கடல் மண்ணை லோடு அடிச்சாது உன்னை நான் காப்பாத்திடுவேன். ஆனா உப்பு கைக்குமே நான் என்ன செய்வேன் தங்கமே? ஆமா உப்பு கக்குறதுனா தொட்டுக்கிட்டு நக்கவனு தானே. கொஞ்சோண்டு சீனி அடி அதுல போட்டு வீட கத்துவோம். என்ன மாமா? ஏலே அந்த பிள்ளையை எப்படியாவது கரெக்ட் பண்ண விடுறா. அவன் போற பொடி பையன். ஆமா நான் கணேஷ் போய் எல்லாமே பொடி. ஜெயப்பிரியா செய்ய வரியா? நான் உனக்காக உன் வீட்டுக்கு கேபிள் எழுப்பேன். கேப்பில் இருந்தா நான் பின்னா இருப்பேன், அப்படி சொருகுவேன். தலைவா 2 பேரும் அப்பத்துக்கு அடிச்சுக்கிடுவாங்க. இப்ப இந்தியா ஜெயிச்சது மாதிரி கைதட்டிக்கிறாங்க. 2 பேருமே லோக்கல் ஏலப்பயமாங்க. வா வா ஜெயா. போ லட் டன் டன் ரைட் டன் 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 டன். நீ உளுந்தாற்ற கிரேண்டரா நான் இருப்பேன். அதுல நான் குளவியா இருப்பேன். கடுக்கு புடுக்கு கடுக்கு புடுக்கு கடுக்கு புடுக்கு ஆட்டுவேன். உனக்கு நான் ஆல் அவுட்டா இருந்து கொசு கடிக்க விடாம பார்ப்பேன். அதுல நான் தீ குத்தியா இருந்து பொருதி விடுவேன். ஏ கொஞ்சம் வாவேன். வாடா ஏண்டா மொட்டு நாக்கு முண்டை இங்க வாடா. என்னைக்குடா ஆல் அவுட்ல தீ வச்சாங்க? டைலாக மறந்துட்டேன் ப்ரோ. தீ வைக்காம சம்பளத்தில் 10 ரூபா பிடிச்சிக்கிற மாதிரி. ஓகே ப்ரோ நீ வாடா ஜெயா. செய்யா செய்யாண்டே. நீ ஒண்ணு செய்ய வேணாம், நீ போடு. உனக்கு ரஸ்னாவா நான் இருப்பேன் ஜெயா. ரத்னவா இருந்தா நான் ஸ்டாரா இருப்பேன். போட்டு உறிஞ்சுவேன், உறிஞ்சி எடுப்பேன். பெரு ரத்னவா இருந்தா உடம்பெல்லாம் சிந்தும். அப்படியே இப்ப மாட்டிக்கிருவேன். எப்பயும் மாட்டிக்கிறேன். உனக்கு நான் சூடு பிடிச்சா நீரா இருப்பேன். மூத்தரமா இருப்பேன். உன்னை பிச்சு போய் பாத்துக்க. மாமா நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன். எங்க ஆள காணோம்?
தலைவா தனால எங்க இருந்த தலைவா பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தார். உட்காந்து ஜெயா நீ வா, அவன் கிடக்கா பொடி பையன் என்ன சொல்ல மாட்டேன், அப்ப மாட்டிக்கிறேன் பார். ஜெயா உனக்கு நான் தொடக்கரியா இருப்பேன். இந்த டைலாக் தெரியாம யோசிக்கிறேன் பாரு. தொடக்கரியார்னா நான் பக்கத்துல ஒளிக்கரியா இருப்பேன். தொடையின் பக்கத்திலே இருடா உனக்கு நான் ஜெயா இப்ப மாட்டிக்கிறேன். உனக்கு நான் செவரொட்டியா இருப்பேன். நீ செவரொட்டியா இருந்தா நான் கம்பியில குத்திக்கிட்டு சுட்டு தின்பேன். அந்த கம்பியில செவரொட்டியை குத்தி திண்டா ஐயோ உனக்கு நான் மூக்கா இருப்பேன். ஐயோ வேணாம். ஐயோ ஏன் மூக்கார்ந்த நான் உள்ள சனியா இருப்பேன். சிந்துனாலும் போக மாட்டேன், நோண்டி எடுத்தாலும் ஜெயப்பிரியா எந்த மாசம் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கிருவோம்? பிள்ளை பத்தா ஆடியில கெட்டிக்கிட்டா என்னமோ சொல்லுவாங்களே. நம்ம கல்யாணத்துக்கு வாழை மரம் கட்டவே கூடாது. பொம்பளை ஆளுக வாழைக்காயை பிடுங்கி சண்டை போட்டுரும். வாழை மரம் கட்டவே கூடாது. வாழை மரம் வேணாம், அதுல காயா இருக்கும், நிறைய காய் இருக்கும். வாழைக்காய் முருங்கை மரம் தொடக்கு உடஞ்சு போயிடும். எப்படி தெரியுமா காதல் பண்ண போறேன்? எப்படி எப்படி நீ சமைஞ்சது எப்படி? கண்ணுல பாழ. ஏய் இங்க வா. ஏய் நான் பாடிக்கிட்டு இருக்கும்போது இந்த புள்ள எனக்குரிய புள்ள, நான் விரும்புகிற புள்ள, நீ டச் பண்ணுவ ப்ரோ. ஏன்னா உன் எச்சி புத்தி எனக்கு தெரியும். இரு ஏதாவது பண்ண நான் சொல்லிருக்கேன், நீ நம்புங்க. நல்ல வேளை இதுக்குள்ள தூக்கி நிப்பாட போறீங்களான்னு பார்த்தேன். அண்ணே மூச்சு விட முடியாதுன்னு. ஏய் மூடுங்கடா, அவன் எந்திரிச்சா எனக்கு சொல்லுங்கடா. நான் சொல்றேனே. ஆமா இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளிடுங்க, அம்மா இடஞ்சலா இருக்கு. கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்து மானே மானே மத்தார பூவில் வந்து தேனே தேனே அடி அஞ்சுதமே ஏ ரஞ்சிதமே ஏ அஞ்சுதமே. கண்ணுல பாழ எங்க யாரு கண்ணுல பாழ ஊத்த வந்த என்னம்மா என்னம்மா ஏ கண்ணம்மா. கண்ணம்மா நீங்களே உங்க கண்ணால பார்த்து நீங்க அதை தூக்குனது. இந்த ஜீவனை நீ தான் காப்பாத்தணும். அப்படியே இருக்கணும். ஏன்னா அதுக்குள்ள நீ வந்து உன்னை எட்டி எட்டி பாக்குறல்ல. ஓத்தும் கூலி முத்தெடுத்து ஓர்த்து வச்சு பல்வரச பார்த்தா உன்ன சுதியேறது அடி ஆத்தா மனசுகம் பாடுது. இப்படிதானே வச்சிருந்த மயிறு, இப்படி நல்லா மாதிரி எப்படி வச்சிருந்த? பாம்பு படம் எடுத்துருச்சுனே. இப்படி வையா இப்படி வையா எல்லாம் இதான் பொசிஷன். மாறுச்சுன்னா உன்னை கையை ஒடிச்சே வருவேன். ஊத்து கூலி முத்தெடுத்து ஓர்த்து வச்சு பல்வரச பார்த்தா ஒன்னு சுதியேறது அடி ஆத்தா மனசுகம் பாடுது. என்ன கணேஷ் போல உருட்டி வச்சிருக்க மாதிரி வச்சிருக்க? இப்படி வைக்கணும். அட்டென்ஷன். சாத்து கூடி சரெடுத்து தேய்ச்சு வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தான் பக்கவாரும் அந்தி பொழுதாகத்தான். என்னடா அது மாடு மாதிரி
பின்னாடி ஊத்தி கழுவுங்க. சாத்து கொடி சாறு எடுத்து தேய்ச்சு வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தான் பகவாரும் அந்தி பொழுதாகத்தான் உன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணது பண்ணது இவர்கள் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணது சூடேறும் மெதுவாகத்தான் சுகையீடேறும் பொதுவாகத்தான் கண்ணுல பால கரு புர்ரு கரு தர்ரு புர்ரு கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா ஏ கண்ணம்மோ கண்ணம்மா ஏ நெஞ்சில பால வார்த்ததென்ன ஏ மாமா கள்ளழகர் கோவிலிலே கண்டெடுத்த கள்ளு செல நீரில் வந்து நடை போட்டது என் நெஞ்சை அது எடை போட்டது தாம்பூலந்தாம் மாத்தாமழி வாய்க்கு வந்த பச்சை கிளி தோளில் வந்து விளையாடணும் அத தூக்கி வச்சு கூத்தாடணும் மேலந்தான் கொட்டணும் கொட்டணும் தாலியும் கட்டணும் கட்டணும் முத்திர வைக்கணும் வைக்கணும் இன்னும் நீ ஒட்டணும் ராதாவும் உனக்காகத்தான் இந்த ஜெயப்பிரியா எனக்காகத்தான் கண்ணுல பால அண்ணன் மண்டி போட்டுச்சுனே உன் பாவத்தை எல்லாம் நீக்குகிறேன் பரிசுத்த ஆமீன் பாட்டு மறந்து வச்சாடா கண்ணுல பால ஏ கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா ஏ கண்ணம்மா நீ எதுக்கு இப்படி ஆடுறேன்னு தெரியலம்மா லால லலா ஏ லல 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 கை பொசிஷன் மாறிச்சு பாருங்க. அதுக்குள்ள அண்ணன் ஜீவஜமாதி அடைஞ்சிட்டாரு. அது ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. உங்களை பார்த்தாலே எனக்கு வந்துருச்சு. நீ காதல சொல்லு இவனை புலக்குற நேரம். டின் டின் டின். என்ன பெட்டிக்கார ஊன்னு அழுகுறாரு. சரி உங்களை பார்த்தா எனக்கு அந்த கரெக்டா. ஓ வாய முத மூடு. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி. மகராச உம்பரவை ராமகலா என் மனசு தேடுதடி. மனமேல காரி கேக்குதா மனசோடு தேவி வாட்டுதா. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி.
கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க என் அப்பனுக்கும் தலதோ ஒட்ட பார்த்தாலே சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஆத்தா ஒன்றேளை அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளை அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பொழுக்கும் தலத ஒட்ட பார்த்தாலே சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓ செத்தாலும் என்ன போத்த வேணும் நீச்சல் பழகினதும் கொஞ்சேனதானே வண்ண பூஞ்சோனதானே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் கொஞ்சேனதானே வண்ண பூஞ்சோனதானே வெறுந்தர விரி போலதான் படுத்து கிடந்ததும் ஒன்றேனதானே வண்ண பூஞ்சோனதானே இரைச்சல காயும் போது வாடவில்லா தெரியும் இத்து போன சேலைக்கின்னும் சோக கதை புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும் ஆத்தா ஒன்றேளை அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளை கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனதானே வண்ண பூஞ்சோனதானே கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனதானே வண்ண பூஞ்சோனதானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே கூடையாகும் ஒன்றேனதானே வண்ண பூஞ்சோனதானே விளக்கு போட்டா எரியும் ஆத்தா ஒன்றேளை அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளை அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கும் தலத ஒட்ட பார்த்தால சேத்தனைக்க செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓ செத்தாலும் என்ன போத்த வேணும்
பொத்தவே